இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 62வது வசனம். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கென்று விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதற்காக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இந்த மக்களில் சிலர் தங்களுடைய பிதாக்களின் வம்சத்தையும் பூர்வத்தையும் சொல்ல மாட்டாதபடி தங்கள் வம்ச அட்டவணை தேடி அது காணாமல் போனதுனால ஆசாரி ஊழியம் செய்யக்கூடாதபடி விளக்கப்பட்டார்கள். மற்ற தேசத்தாரோடு கலந்து இணைந்து வாழ்ந்ததுனால தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தையும் பூர்வத்தையும் சொல்ல முடியாதபடி தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தை இழந்து போன மக்கள். உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து தங்கள் தனித்தன்மை இழந்து போனவர்கள் உலக மக்களோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்ததுனால ரட்சிப்பு கேள்விக்குறியாகி போன மக்கள். தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றாலும் நடைமுறையில் கிறிஸ்துவை பின்பற்றாதபடி வாழ்ந்த மக்கள். உலகத்துக்கேற்ற வேஷம் தரித்து அதன் ஆசை இச்சைகளுக்கும் சிலுவையில் அறையப்படாத வாழ்க்கை வாழ்ந்த மக்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்ற யோவான் எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழாதபடி உலகத்தோடு ஐக்கியம் கொண்டு வாழ்ந்த மக்களாக தங்களுடைய பூர்வத்தையும் பிதாவின் வம்சத்தையும் அவர்களாலே சொல்ல முடியவில்லை. இரட்சிப்பு நிச்சயம் இல்லை என்றால், உலகத்தோடு ஐக்கியம் என்றால் அவர்கள் சுத்தமற்றவர்கள் என்று கருதப்பட்டதுனால ஆசாரி ஊழியத்திற்கு என்று விளக்கமானவர்கள் மட்டுமல்ல, பரிசுத்தமான தேவ சமூகத்தின் அப்பத்தை சாப்பிடவும் தகுதியற்றவர்களானார்கள். எல்லாவித நிச்சயமற்ற தன்மைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உறுதிப்படுத்தப்படும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளைப் போல இவர்களும் அநேகருடன் புறப்பட்டு வந்தாலும் தங்கள் தீவட்டி எரிய தேவையான எண்ணெய் இல்லாமல் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக முடியாமல் போன புத்தியில்லாத 5 கன்னிகைகளைப் போல சிறையிருப்பிலிருந்து தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரிய ஊழியம் செய்ய இவர்கள் வந்திருந்தாலும் அந்த தகுதியை இழந்து போனார்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் சொன்ன வார்த்தையின்படியாக நம்மை அழைத்த கர்த்தருடைய அழைப்புக்கேற்றபடி நடந்து கொள்ள நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டியவர்கள். அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக வாழ நம்மை முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு உரியவர்களாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாகவும் எங்களுடைய விளக்குகள் எரிகிறதாக என்னை எப்பொழுதும் நிறைவாய் காணப்படத்தக்கதான கிருபை தாங்க. உம்முடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு ஆவலோடு காணப்படத்தக்கதாகவும் உம்முடைய ஊழியத்தை செய்கிற மக்களாக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.